வணக்கம் பக்தி யுகம் நேர்களே, நான் உங்கள் துவாரகா பேசுகிறேன். மற்றொரு ஸ்பெஷல் எபிசோட்ல சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இப்போ நம்ம நிறைய கொஸ்டின்ஸ் வந்து நம்ம மைண்ட்ல வச்சிருக்கோம். அதெல்லாம் பதில் சொல்றதுக்காக நம்மளோட ஸ்பெஷல் கெஸ்ட் சயின்டிபிக் வேதிக் ஆஸ்ட்ராலஜர் ஆஸ்ட்ரோ அருஞ்சி அவர்கள் வந்திருக்கிறாரு. வணக்கம் சார். வணக்கம்மா. சரி, இன்னைக்கு வந்து நாங்க நிறைய கொஸ்டின்ஸ் வந்து மனசுல வந்து நிறைய கியூரியாசிட்டியில நிறைய சிறு குழந்தைங்களுக்கு இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸா கேட்க வந்திருக்கிறோம் சார். ஸோ இப்போ கர்மா அப்படிங்கிறீங்களா சார்? கர்மானா என்ன? கர்மா எப்படி வேலை செய்யுதுங்க சார்? அதான் இப்போ இது பாத்தீங்கன்னா இந்த கேள்வி நிறைய வயது வந்தவர்கள் கேட்டிருக்கிறாருங்க. என்ன நிறைய யூடியூப் சேனல்ல கேட்டிருக்காங்க, டிவி சேனல்ல கேட்டிருக்காங்க. பட் நீங்க வந்து ஒரு ஸ்கூல் போயிட்டு இருக்கக்கூடிய பருவத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபரா இருக்கிறதுனால உங்களுக்கு புரியுற மாதிரி நான் கொஞ்சம் சொல்றேன். புரியுதுங்களா? ஸோ உங்க வயதினர் நிறைய பேர் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கும் கொஞ்சம் புரியும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்க வந்து எக்ஸாம் ஒன்று எழுதுறீங்க, அதில் வந்து ஓரளவுக்கு நல்ல மார்க் வாங்கிட்டீங்க, நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி மார்க் வாங்கிட்டீங்க. உங்களுக்கு என்ன பலன் வருது? குட் ரிசல்ட்ஸ், அப்ரிசியேஷன் ஃப்ரம் டீச்சர்ஸ். டீச்சர்ஸ் கிட்ட இருந்து அப்ரிசியேஷன் வருது, வீட்டில் போனாலும் நல்லா வராங்க. அதை பேஸ் பண்ணி நீங்கள் இது வந்து ஃபைனல் காம்படிட்டிவ் எக்ஸாமாக இருந்தால் அது மூலமாக ஒரு ஜாப் கிடைக்குது, உங்களுக்கு நல்ல அட்மிஷன் கிடைக்குது, காலேஜ் கிடைக்குது, எல்லாமே கிடைக்குது இல்லையா? ஸோ அதுக்கு எப்படி உங்களுக்கு மார்க் கொண்டு வந்தீங்க? படிச்சு ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க, உங்களுடைய அறிவை யூஸ் பண்ணீங்க, எஃபோர்ட் பண்ணீங்க. மற்றவங்களாம் வந்து கேஷுவலாக யூடியூப் சேனல் அது இதையும் பார்த்துட்டு இருக்கிற டைமில் நீங்கள் என்ன பண்ணீங்க? படிச்சு சாக்ரிஃபைஸ் பண்ணீங்க, ஒரு நல்ல விஷயத்தை நல்ல கர்மாவை செஞ்சீங்க. உங்களுக்கு கடவுள் எல்லாத்துக்குமே 2 சாய்ஸ் கொடுக்குறான். என்ன கொடுக்குறாங்க? நீ அறிவை யூஸ் பண்ணி உன்னோட ஐம்புலங்களை அடக்கி டிஸ்ட்ராக்ட் ஆகாம நீ வந்து என்ன தேவையோ அது பண்றியா, அல்லது ஐம்புலங்களையும் அலைய விட்டு ஈஸியா நீ டிஸ்ட்ராக்ட் ஆகிக்கிறியா அப்படிங்கிற 2 சாய்ஸ் எல்லா தருணத்திலையும் கொடுக்குறான். புரியுதுங்களா? இப்ப நம்ம பேச கூட அது கொடுக்குறாரு. நீங்க கேட்ட கேள்விக்கு நான் கரெக்டா யோசிச்சு ஆன்சர் பண்ண போறேன்னா, அல்லது எதையோ நினைச்சிட்டு ஆன்சர் பண்ண போறேன்னா 2 சாய்ஸ் எனக்கு கொடுத்துருக்காரு. இப்போ நான் அந்த சாய்ஸ்ல ஒன்று எடுத்துக்கணும். புரியுதுங்களா? ஸோ நம்ம வந்து நல்ல கர்மாவை எப்போ செய்யறோம் அப்படின்னா அந்த முதல் சாய்ஸ் எடுத்துக்கிறது தான். ஐம்புலன்களை அடைத்து இந்த தப்பான விஷயத்துக்குள்ள போகாமல் எது பெஸ்ட் என்னால பண்ண முடியுமோ பெஸ்ட் தான். நம்ம பண்றதா உலகத்துல பெஸ்ட்னு சொல்றாரு. நம்மளால முடிஞ்சதில் எது பெஸ்ட்டோ செய்யக்கூடிய அமைப்பு பண்றோம். ஸோ எதுக்கு சார் கர்மா கேட்ட கேள்விக்கு இதெல்லாம் ஆன்சர் பண்றீங்க அப்படின்னா அங்கதான் விஷயம் இருக்கு. ஸோ இதே மாதிரி நீங்க ஒரு வாழ்க்கையிலையும் ஒரு ஜென்மத்திலையும் நீங்க செஞ்சிருப்பீங்க, பிறப்பீங்க. நம்ம இந்து ரிலிஜன் என்ன சொல்லுதுன்னா பல பிறவிகள் எடுக்கக்கூடிய ஒரு ஆத்மா தான் நாம. இந்த பிறவி வந்து உங்க ஆத்மா வந்து இந்த உடலை எடுத்திருக்குது. புரியுதுங்களா? ஸோ அந்த ஆத்மா பல ஜென்மத்துல இது மாதிரி காரியங்கள் செஞ்சிருக்கும்ல, படிச்சிருக்கோம், உறவுகள் விஷயத்துல நல்லது செஞ்சிருக்கோம், துரோகங்கள் செஞ்சிருக்கோம், பாவங்கள் செஞ்சிருக்கோம், புண்ணியங்கள் செய்திருக்கோம், உதவிகள் செய்திருக்கோம், அடுத்தவங்களுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கோம், அல்லது கஷ்டப்படுத்தி இருப்பாங்க, நீங்களே அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தி இருப்பீங்க. ஸோ நீங்க எது மாதிரி கர்மா நீங்க செய்யறீங்களோ, எப்படி நீங்க கஷ்டப்பட்டு எழுதி மார்க் வாங்கினா உங்களுக்கு நல்ல கர்மாவை கிடைக்குதோ, நல்ல பலன் கிடைக்குதோ, அதே மாதிரி நீங்க வந்து ஐம்புலன்களை அடக்கி நல்ல ஒரு முடிவை ஃபர்ஸ்ட் சாய்ஸை எடுத்து நீங்க பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வாழ்க்கையை வந்து நல்ல ஒரு ஜாதகத்துல பிறந்திருப்பீங்க. நல்ல ஒரு தசாபுக்திகள், ராஜயோக தசைகள், திரிக்பலம் என்று சொல்லப்படுகிற சுபகிரகத்தின் தாக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல கிரகம், யோகமான கிரகத்துல வாழ்ந்து, நல்ல குடும்பத்துல பிறந்து, நல்ல அறிவோட வாழ்ந்து, நல்ல வாழ்க்கை முடிவுகளை எடுத்து, கஷ்டப்படாமல் குடும்ப வாழ்க்கையில நல்லா வந்து எல்லா வாழ்க்கையுடைய அமைப்புகள் இருக்கும். இல்ல நீங்க வந்து நிறைய தப்பான சாய்ஸ் எடுத்து பாவமான கர்மாவை நீங்க செஞ்சிருக்கீங்க வைங்க, பிறக்கிறப்பவே உங்களோட லக்னம் பாதிக்கப்பட்டு, லக்னாதிபதி பாதிக்கப்பட்டு, எண்ணங்களே வந்து தெளிவான எண்ணங்கள் இல்லாமல் தப்பான முடிவுகள் எடுத்து, குடும்ப வாழ்க்கையிலையும் கஷ்டப்பட்டு, உங்களுடைய பினான்சியல் விஷயத்திலையும் கஷ்டப்பட்டு, படிப்புலையும் ஜெயிக்காமல், நல்ல பேர் வாங்காமல் கஷ்டப்படுவோம். ஸோ கர்மா எப்படி சார் செயல்படுது அப்படின்னா, நீங்க செய்த பாவ புண்ணியங்கள் வந்து இந்த ஜென்மத்துல எப்படி வேலை செய்யுதுங்கிறது வந்து காமிக்கிறதா வந்து உங்களுடைய ஹாரோஸ்கோப். உங்க ஜாதகம் இஸ் த ப்ளூ பிரிண்ட் ஆஃப் யுவர் கர்மா. இப்போ உங்க வீடு ஒன்று கட்டுறீங்க, வேலைக்கெல்லாம் போயிட்டு சம்பாதிக்கிறீங்க, ஒரு வீடு வாங்குறீங்க, வீடு கட்டுறீங்க. வீடு கட்டுறதுக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் போடுவீங்க. இங்கதான் ஹாலு, இங்கதான் லிவிங் ரூம், இங்கதான் டிவி இருக்கணும், இங்கதான் டைனிங், இங்கதான் வந்து பெட்ரூம்ன்றீங்களா, அதான் ப்ளூ பிரிண்ட். ஸோ உங்களுடைய கர்மாவோட ப்ளூ பிரிண்ட் என்ன? ஹாரோஸ்கோப், உங்க ஜாதகம். அதுல என்ன தசாபுக்தியில் போயிட்டு இருக்கிற பொறுத்து தான் நீங்க மேன்மையாக போறீங்களா, கஷ்டப்பட போறீங்களாங்கிறது இது. ஸோ கர்மா வந்து நீங்க செய்ததையே திருப்பி கொடுக்குற ஒரு அமைப்பு தான் கர்மா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க நினைக்கலாம், சார் அது ரைட்டு, அது எப்படி எனக்கு நீ கர்மானு ஒன்று வேலை செய்யுதுன்னு புரிஞ்சுட்டேன், பட் அது எப்படி திருப்பி கொடுக்குறதுக்கு என்ன மெக்கானிசம்? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நீங்க எனக்கு உதவி வேணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க.
ஏன்னா ஏதோ நான் உங்களுக்கு பண்ணியிருக்கேன் பிற்காலத்துல, முதல்ல பண்ணியிருக்கிறேன், நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணணும். உங்க கையில என்ன இருக்கணும்? ஏதோ ஒரு சக்தி இருக்கணும், ஒரு பணம் இருக்கணும் எனக்கு கொடுக்கறதுக்கு, அல்லது ஒரு பிரைஸ் இருக்கணும், அது ஒரு அதிகாரமாச்சு இருக்கணும், எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஏதோ ஒன்று இருக்கணும்ல. சும்மா ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சு நீங்க என்ன பண்ணும்? கையில ஏதோ கொடுக்குற மாதிரி ஏதோ இருந்தா தானே ஆகும். ஒரு சப்போர்ட்டோ, ஒரு மாரல் சப்போர்ட்டோ, ஒரு பண உதவியோ கொடுக்குற மாதிரி இருந்தா தானே ஹெல்ப் பண்ண முடியும், இல்லைங்களா? அதே மாதிரி இப்போ உங்களை யாரோ, நீங்க யாரையும் தண்டிக்கணும், நான் உங்களை வந்து ஏதோ பிரச்சனை பண்ணிருக்கேன், என்ன தண்டிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, என்ன பனிஷ் பண்ணணும். உங்களுக்கு என்ன இருக்கணும்? உங்களுக்கு ஒரு அதிகாரம் கொடுக்கணும், நீங்க பவர்ஃபுல் பொசிஷன்ல இருக்கணும், உங்க கையில குச்சி இருக்கணும், உங்க கையில ஒரு ஆயுதம் இருக்கணும், அல்லது நீங்க ஆர்டர் பண்ணீங்கன்னா எனக்கு வேலை போற மாதிரி ஏதோ ஒரு இது இருக்கலாம், என்ன போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி என்ன வந்து அரெஸ்ட் பண்ற மாதிரி பவர் இருக்கலாம், ஏதோ உங்ககிட்ட ஒன்று இருக்கணும் இல்லையா? அது மாதிரி கடவுள் வந்து உங்களுக்கு நல்லது செஞ்சாலும் சரி, கெட்டது செய்யணும்னு இருந்தாலும் எப்படி பண்றாருன்னா, திருட்பலம் இயற்கை சுபர் கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு, சுக்கிரன், பௌர்ணமி, சந்திரன், புதன்கிற நல்ல கிரக மூலமாக உங்களுக்கு நல்லது செய்யறார். அதை சில பேர் சுபத்துவம் சொல்லுவோம். அதே வந்து சனி, செவ்வாய், ராகு, கேதுங்கிற பாவ கிரகங்கள் தாக்கக்கூடிய ஒரு கிரகாபுக்தியில நீங்க வாழும்பொழுது நீங்க சிரமப்படுவீங்க. பகை நீச்சம் பெறும் பொழுது, உச்சம் ஆட்சி பெறும்பொழுது நல்லா இருக்க போறோம். ஸோ இப்படி வரப்போ நீங்க கஷ்டப்படுத்தீங்க. ஸோ கடவுள் வந்து உங்களுக்கு நல்லது படுத்தணும், அல்லது நல்லது கொடுக்கணும், அல்லது கெட்டது கொடுக்கணும், உங்களுக்கு உதவணும், அல்லது தண்டிக்கணும்னா எப்படி பண்றாருன்னா கிரகத்தை வச்சுதான் பண்றாரு. ஸோ அதான் நவ கிரகங்கள், 9 கிரகம். நவ கிரகங்கள் வந்து கடவுளோட சர்வன்ட், கடவுளோட ஆள், கடவுளோட டூல்ஸ். ஸோ பிளானட்ஸ் ஆர் த டூல்ஸ் ஆஃப் காட். ஸோ அதுதான் நான் சொன்ன எக்ஸாம்பிள், புரிஞ்சதுங்களா? ஸோ அதுதான் சார். சுபத்துவம் கொடுக்கக்கூடிய பிளானட்ஸ், பாவத்துவம் கொடுக்கக்கூடிய பிளானட்ஸ் சிலது இருக்கு இல்லையா சார்? அதெல்லாம் என்னென்ன? இப்ப என்னன்னா, நல்ல கர்மாவை உங்களுக்கு திருப்பி கொடுக்குது அப்படின்னா அது வந்து சுப கிரகங்கள் தாக்கங்கள். சுப கிரகம்னா சூரியனோட ஒளியை, ஆத்ம ஒளியை பூமியில வாழும் ஜீவராசிகள் மேல செலுத்தக்கூடியது வந்து சுப கிரகம். இங்கிலீஷ்ல என்ன சொல்றோம்? பெனிஃபிஷியல் பிளானட், நேச்சுரல் பெனிஃபிக் பிளானட். தமிழ்ல வந்து இயற்கை சுபர்கள். இயற்கை சுபர்ல வந்து முதல் பிளானட், பெஸ்ட் நம்பர் 1 இயற்கை சுபர் என்ன? சூரியன். சூரியன் தான் ஒளியின் மூலம். அவர் வந்து சுபரும் கிடையாது, பாவரும் கிடையாது. அவர் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா வரை பாவர் தான், பட் அவர் வந்து ஒளியின் மூலம். அவரை விட்டுட்டு சொல்லுங்க. சுக்கிரன். சுக்கிரன் வந்து 2வது ரகமான சுபகிரகம். நம்பர் 2 செவ்வாய். செவ்வாய் வந்து பாவ கிரகம். புதன். புதன் வந்து கடைசி ரகமான சுபகிரகம். குரு. வெரி குட். ஜூபிட்டர் என்று சொல்லப்படுகிற குரு அல்லது வியாழன்கிற கிரகம் தான் நம்பர் 1 பெனிஃபிக் பிளானட். ஏன் சார் அதுக்கு நம்பர் 1 ரேங்கிங்லாம் கொடுக்குறீங்கன்னா, அதுதான் சூரியனோட ஒளியை 200 மடங்கு, அதாவது 200%, 2 மடங்கு அதிகமாக பிரதிபலிக்கக்கூடிய ஒரு சுபகிரகம். அதனாலதான் நம்மளுடைய முன்னோர்கள், ஜோதிட சாஸ்திரத்தை புரிந்த முன்னோர்கள் என்ன சொன்னாங்க? குரு பார்த்தால் கோடி நன்மை, நல்ல அருமையான நன்மை. குரு வந்து லக்னத்தை பார்த்தா நல்ல ஒரு குணம். குரு 7ஆம் இடத்துல பார்த்துருச்சுன்னா திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும். குரு லக்னாதிபதி பார்த்துட்டா நல்ல சிந்தனை. குரு 11ஆம் இடத்துல இருந்தா நல்ல மூத்த சகோதரர்கள். குரு 10ஆம் இடத்தை பார்த்தா தொழில் முன்னேற்றம். ஸோ குரு பார்த்தால் கோடி நன்மை. ஸோ அந்த குரு தான் நம்பர் 1 பெனிஃபிட். ஸோ நல்ல பிளான், நல்ல கர்மாவை, நீங்க கேட்ட கேள்விக்கு நல்ல கர்மாவை கொடுக்கக்கூடிய கிரகம் குரு, சுக்கிரன், பௌர்ணமி, சந்திரன், புதன். தீய கர்மாவை கொடுக்கக்கூடியவர் ராகு, கேது, சனி, செவ்வாய். அப்படின்னா நீங்க கேட்கலாம், சார் எனக்கு சனி திசை நடக்குது, செவ்வாய் திசை நடக்குது, ராகு திசை நடக்குது, கேது திசை, அப்படின்னா எனக்கு வந்து கஷ்டப்படுவோனா? கிடையாது. அதை குரு பாக்குறாரா? அது சுக்கிரனோட சேர்ந்திருக்கா? அதெல்லாம் பார்க்கணும். புரியுதுங்களா? அதே சமயத்துல சந்திரன் வந்து அமாவாசைக்கு அருகில் இருக்கப்போ இருள் குறைவா இருக்கு. ஒண்ணுமே இல்லை. ஜோதிடம்னா என்ன? ஜோதினா என்ன? லைட். வெரி குட். வெளிச்சம், ஒளி. ஒளினா அந்த வெளிச்சத்தோட ஒளி. இந்த லீ கிடையாது, சவுண்டுல வர லீ கிடையாது. சோ அந்த ஒளி நீங்க பிறக்கிறப்போ இருக்கக்கூடிய கிரகங்களில் ஒளி என்ன, அது வச்சுதான் நீங்க ஒரு பெரிய வாழ்க்கை வாழ போறீங்களா, ஒரு விஐபி மாதிரி வாழ போறீங்களா, உங்க துறையில பெரிய ஆளா வர போறீங்களா, பேர் சொல்லும் பிள்ளையா வர போறீங்களா, அல்லது 10ஓட 11 வாழ போறீங்களா, சாதாரண மனுஷனா வாழ போறீங்களா, 10,000க்கும் 15,000க்கும் வாழ்நாள் முழுக்க 60 வயசு வரைக்கும் இப்படிதான் அலைய போறீங்களா, அல்லது ஓரளவுக்கு மேல வந்துருவீங்களா, ஒரு 25-30 வயசுல இருந்து படிப்படியா மேல வந்துருவீங்களாங்கிறது உங்க கிரகத்தில் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசாபுக்திகளோட ஒளி வைத்து அந்த கிரகங்கள் உங்க லக்னத்துக்கு ராஜயோகத்தை கொடுப்பவரா, அது சுமாரான கிரகமாங்கிற அந்த லக்ன சுபரா, லக்ன பாவரா, அது இன்னொரு டோட்டலி டிஃபரெண்ட் சப்ஜெக்ட். அது அப்புறம் பார்ப்போம். அப்படிலாம் வைத்துதான்
உங்களுடைய கர்மா, நீங்க எந்த கர்மால பிறந்திருக்கீங்க, எந்த நீங்க கேட்கலாம் சார் எல்லாமே ஓகே, நீங்க எதுக்கு இந்த கர்மால தான் நீங்க பிறந்திருக்கிறீங்கன்னு சொல்லிட்டீங்க, இதெல்லாம் இருக்குங்கிறீங்க. அப்புறம் உங்களை ஜோதிடர் பார்த்து என்ன பலன்? நம்ம லைக் ஃபியூச்சர்ல வந்து நம்ம அனுபவிக்க போறது நம்ம முன்னாடியே தெரிஞ்சுக்கிறோம். தெரிஞ்சுக்கிட்டனால என்ன யூஸ்? நான் தான் ஒண்ணும் மாத்த முடியாதுன்ட்டேனே. நம்ம தெரிஞ்சு நடந்துக்கிற மாதிரி. வெரி குட், வெரி குட். இப்போ அது எது நமக்கு வாட் இஸ் மென்ட் ஃபார் அஸ் இன் லைஃப் அண்ட் வாட் இஸ் நாட் மென்ட் ஃபார் இன் அவர் லைஃப், நம்ம வாழ்க்கைக்கு எது வந்து வரக்கூடியது எது வரக்கூடியாதுன்னு தெரிஞ்சு உங்களுடைய கிளாரிட்டி உங்களுடைய சிங்கும் அது மாதிரி தான் ஆகுது. ஆமா சார் நீங்க சொல்றதும் எனக்கு கரெக்டா தான் படுது அப்படின்னு படணும். படாம அவன் சொல்றது பிளாங்கா நம்ம நம்ப முடியாது. உங்க உள் மனசும் சொல்லும் பொழுது நீங்க தேவையற்றதை அவாய்ட் பண்ணிட்டு தேவையானதை பண்ண. இப்போ பாத்தீங்கன்னா ஈவன் நேற்று ஒரு அப்பாயின்மெண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு ஹை பொசிஷன்ல இருக்கார் பெரிய கம்பெனில. அவர் வந்து இந்த நெக்ஸ்ட் 3 இயர்ஸ் எப்படி க்ரோத்னு கேட்குறாரு. ஏன்னா இங்க கொஞ்சம் ஸ்ட்ரகிளா இருக்கு அவருக்கு. இல்ல சார் நெக்ஸ்ட் 3-4 இயர்ஸ் கொஞ்சம் டல்லா தான் இருக்கு, ராஜயோக தசைகள் கிடையாது, புக்திகள் கிடையாது, சுமாரான புக்திகள் தான், அஷ்டம சனி போகுது எல்லாமேனா இருக்கிற வேலையை தக்க வச்சுக்கிட்டுமா சார்னா அதுதான் நல்லது. இது நீங்க இது விட்டுட்டு இன்னொன்று பிடிச்சிங்கன்னா இருக்கிறது போச்சு லொலக்கண்ணாங்கிற மாதிரி தான் ஆகும், வேண்டாங்கிறப்ப அவர் புரிஞ்சுட்டாரு. எனக்கும் அப்படிதான் சுச்சுவேஷன் தெரியுது, கரெக்டா சொல்றீங்க, இந்த முடிவை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டாரு. இதனால நான் ஏதோ மாத்தினா அவர் கர்மாவை மாத்தணும்னா ஒண்ணும் இல்லை. அவருக்கு கொஞ்சம் கிளாரிட்டி கொடுத்துருக்கேன், அவ்வளவுதான். அவர் வாழ்க்கையில என்ன ஓடிட்டு இருக்குதுங்கிறது நம்ம காமிக்கிறோம், ஒரு கண்ணாடி மாதிரி காமிக்கிறோம். புரியுதுங்களா? ஸோ இதுதான் வந்து ஐ பிரிங் வேல்யூ டு த அஸ்ட்ராலஜி, பிரிங் வேல்யூ டு த டேபிள். அந்த கிளைண்ட்ஸுக்கோ அந்த பீப்புளுக்கோ ஒரு கிளாரிட்டி கொடுக்கறதுக்கு இதுதான் பண்ணுது. சார் ஜாதகத்தின் 12 வீடுகள்லாம் என்னென்ன சார்? அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? ஓகே, வெரி குட், வெரி குட். அதாவது லக்னம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பேன், இங்கிலீஷ்ல அசண்டன்ட். அதுதான் உங்களை குறிக்குது. அதாவது நீங்க பிறக்கும் பொழுது சூரியன் எந்த ராசியில் உதயமாகி கொண்டிருக்கிறார், சூரியன் எதுல உதயமாய்வாரு, எந்த பக்கம் உதயமாவார்? ஈஸ்ட்ல, கிழக்கு. ஏன் சூரியன் ஈஸ்ட்ல உதயமாவது, ஏன் வெஸ்ட்ல உதயமாவல? பூமி சுத்துது, ஏன் ஈஸ்ட்ல ரைஸ் ஆகுது, ஏன் வெஸ்ட்ல ரைஸ் ஆகல? ஏன்னா பூமி வந்து கிளாக் வைஸ் தான் சுத்துது, ஆன்டி கிளாக் வைஸ் சுத்தல. கிளாக் வைஸ் சுத்துறதுனால ஈஸ்ட்ல தான் மேல வருது. இதே ஆன்டி கிளாக் வைஸ் சுத்தினா வெஸ்ட்ல தான் சன் வரும். இதெல்லாம் நீங்க அஸ்ட்ரானமி வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா படிச்சீங்கன்னா உங்களுக்கே புரியும். புரியுதுங்களா? சோ அந்த சூரியன் வந்து கிழக்கே, நீங்க ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது கிழக்கே எந்த ராசி உதயமாகிறதோ அதுதான் உங்க லக்னம், அதுதான் உங்களை குறிக்குது. அதான் முதல் வீடு. உங்க ஜாதகத்தோட முதல் ஆரம்ப பகுதி என்ன? ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் யுவர் ஹாரோஸ்கோப் இஸ் யுவர் லக்னம். அதான் முதல் உங்க பர்சனாலிட்டி, நீங்கள் யாரு, உங்க ஆயுசு என்ன, உங்க தன்மை என்ன, எல்லாமே. 2ங்கிறது குடும்பம், வாக்குஸ்தானம், தனஸ்தானம் எல்லாமே. அதே மாதிரி 3ங்கிறது தைரியஸ்தானம், 4ங்கிறது உயிர் காரத்துமாக அம்மா ஸ்தானம், மூவபிள் அண்ட் இம்மூவபிள் ஆப்போசிட், வீடு, வண்டி, வாகனம், அதெல்லாம். 5ங்கிறது புத்திரன், 6ங்கிறது ருணச்சத்ரு பாவம், கடன், நோய், எதிரி, வம்பு வழக்கை கொடுக்கக்கூடியது, ஒரு அடிமை தொழிலை கொடுக்கக்கூடியது. 7ங்கிறது உங்களோட பங்குதாரர்கள், ஆணா இருந்தா மனைவி, பெண்ணா இருந்தா கணவன், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் குறிக்குது. 8ங்கிறது ஆயுசு, வெளிநாடு பிராணங்கள். 9ங்கிறது அப்பா, யோகம், பாக்கியம், பூர்வீகம், அப்பா சார்ந்த விஷயம். 10ங்கிறது தொழில், வாட் இஸ் த கர்மா, நீங்க என்ன தொழில் என்ன கர்மா இந்த உலகத்துல பண்ணணுங்கிறதுக்காக நீங்க பிறந்தீங்க, இந்த ஆத்மா உடல் எடுத்தது. 11ங்கிறது லாபம், மூத்த சகோதரர்கள். 12ங்கிறது விரயம், வெளிநாடு டிராவல், விரயங்கள், அதெல்லாம். ஸோ இது மாதிரி நான் சொன்னது ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டேன். இதுல ஏகப்பட்ட விஷயங்கள் உண்டு, சொல்லணும்னா ஒரு நாள் பத்தாது. ஸோ இது வந்து சிம்பிளா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லிருக்கேன். இதுல என்னென்ன பாவத்துல என்னென்ன கட்டத்துல 1ல இருந்து 12க்குள்ள என்னென்ன கிரகம் இருக்கு, நீங்க என்ன ராசிக்குள்ள லக்னம் விழுந்திருக்கு, இதெல்லாம் பொறுத்துதான் உங்களுடைய கர்மா செயல்பட போகிறது. உச்சம் நீச்சம் அதெல்லாம் என்ன சார்? சூப்பர். உச்சம், நீச்சம், பகை, ஆட்சி, இதெல்லாம் எதுக்கு சொல்றாங்க அப்படின்னா, அதை வைத்து அந்த கிரகம் உனக்கு என்ன பலன் கொடுக்கும், என்ன மாதிரி கர்மா கொடுக்கும், நல்ல கர்மா கொடுக்குமா, பாவத்துமான கர்மா கொடுக்குமா, எதுல உனக்கு நல்ல அறிவை கொடுக்கும், எதுல உனக்கு அதிகமான ஸ்கில்ஸ் கொடுக்கும், ஆர்வத்தை கொடுக்கும், டேலண்டை கொடுக்கும், எது மாதிரி வாழ்க்கை பாதை உனக்கு போகும். இப்ப செவ்வாய் பலமா இருக்கு, செவ்வாய் ஆட்சியா இருக்கு, செவ்வாய் தான் தி பெஸ்ட் பிளானட் இன் யுவர் ஹாரோஸ்கோப். உங்க ஜாதகத்துல செவ்வாய் தான் பெஸ்ட், நம்பர் 1. ஸ்தான பலம் இருக்கு, குருவின் பார்வை, நான் சொல்றேன் அந்த சுபத்துவம் பேசணும் இல்லையா, அது இருக்கு, திக்பலம் இருக்கு, எல்லாமே இருக்கு. அவர் லக்ன சுபராக வராரு அப்படின்னா செவ்வாயின் காரத்துவம் என்ன? ரியல் எஸ்டேட்டு, கட்டிடம், விளையாட்டு, மெடிக்கல் ரிலேட்டடு, பயாலஜி, சயின்ஸு, கேட்டரிங், நெருப்பு, அது மாதிரி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கும். அந்த மாதிரி துறையில தான் அவங்களே போவாங்க. புதன் இருந்தா என்ன ஆகும்? ஐடி, சாஃப்ட்வேர், மேக்ஸ், அக்கௌண்ட்ஸ், அது மாதிரி. ஸோ இதுல வைத்துதான் ஆட்சி, எது வந்து ஸ்தானத்தை பலமா இருக்கு, எது ஸ்ட்ராங்கா இருக்கிறத வைத்து உன் கர்மா எப்படி
செயல்பட போகிறது. நீ எது மாதிரி ஒரு நபரா வரப்போகிறா. இப்ப 11th ஸ்டாண்டர்ட்ல என்ன குரூப் எடுக்கிறதுன்னு நிறைய பேருக்கு உங்களுக்கு தெரிய போறது இல்லை. ஒரு 2 வருஷத்துல உங்களுக்கு அந்த கன்ஃபியூஷன் வரும். சில பேருக்கு மட்டும்தான் இல்ல நான் டாக்டரா தான் ஆக போறேன், சில பேர் தான் நான் இன்ஜினியரா ஆக போறேன், சில பேர் வந்து நான் பிகாம் படிச்சு நான் வந்து வேற துறையில போறேன் அப்படிங்கிற மாதிரி வருவாங்க. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஷன் இருக்கும். அவங்களுக்கு ஜோதிடம் என்ன சொல்லுது அப்படின்னு நம்ம முன்கூட்டியே அந்த கன்ஃபியூஷனா இருக்கிறவங்களுக்கு சொல்லிட்டோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி தக்க முடிவுகளை அவங்க எடுத்துக்கொள்ளலாம். நம்ம வந்து வளர்ந்ததுக்கு அப்புறம் என்ன வேலை செய்ய போறோம் அப்படிங்கிறது இதுல இருந்து தெரியும். அதான் உங்களுக்கு சொல்லிட்டு இருந்தேன். இப்போ எந்த கிரகம் பலமாக இருக்கிறதோ பொறுத்துதான் அந்த கிரகத்தின் காரத்துவமாகிய தொழில் வேலைகள் படிப்பு படிப்பீங்க. புதன் நல்லா இருந்தா படிப்பு ஐடி சாஃப்ட்வேர் அக்கௌண்ட்ஸ் படிப்பீங்க. செவ்வாய் இருந்தா நான் சொன்ன மாதிரி, குரு இருந்தால் பினான்சியல் பேங்கிங் அது மாதிரி விஷயங்கள் பண்ணுவீங்க. சொல்லிக் கொடுக்கும் வேலை குருமார்கள் போல பண்ணக்கூடியது. சூரியன் பலமாக இருந்து திருப்பலம் பெற்றிருந்தால் எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், சோலார் பவர், அரசு சார்ந்த விஷயங்கள் போவீங்க. இது மாதிரி ஒரு கிரகத்துக்கு இருக்கு. ஸோ எந்த கிரகம் உங்களுக்கு ஒரு ஜாதிரம் வருதுன்னா இந்த குழந்தைக்கு எந்த கிரகம் பலமா இருக்கு, அடுத்த வரக்கூடிய தசைகள் எப்படி இருக்குது, அதை சார்ந்து இருக்கா, பல நுணுக்கங்கள் பெற்று 10ஆம் இடம் எப்படி இருக்குது, லக்னாதிபதி எப்படி இருக்குது, அடுத்த வரக்கூடிய தசைகள் எப்படி இருக்குது, எல்லா அம்சங்களும் வைத்து நம்ம 18-19 வருஷம் அனுபவத்தையும் உள்ள கொண்டு வந்து இவங்களுக்கு இந்த துறை தான் அவங்க போவாங்க, இந்த துறையில தான் அவங்களுக்கு ஃபார்ச்சுனேட்டா இருக்கும், இந்த டைம்ல இருந்து அவங்க நல்லா வருவாங்க, இது மாதிரி டைரக்ஷன்ல போகணும், இந்த மாதிரி டைம்ல இது மாதிரி முடிவுகள் எடுங்க, அதான் உங்களுக்கு சாதகமா இருக்கும்னு நம்ம கைட் பண்றதை வைத்து அவங்க பேரண்ட்ஸ் அவங்க வந்து சில முடிவுகளை எடுத்து கிளாரிட்டி, அதாவது தேவையில்லாத சாய்ஸை எலிமினேட் பண்றதே வந்து கிளாரிட்டி இல்லையா. இப்போ உங்களுக்கு மல்டிபிள் செலக்ஷன் கொஸ்டின்ஸ் தான் இருக்கும், எம்எஸ்கியூன்னு சொல்லுவீங்க. அதுல பார்த்தீங்கன்னா ஏபிசிடின்னு இருக்கும். அதுல உங்களுக்கு வந்து ஏவும் பியும் மட்டும்தான் சந்தேகம் தெரியும், ஆனா சிடி இல்லைங்கிறது தெரியும். எலிமினேட் பண்ணிட்டே இருக்கலாம். ஆனா எது வந்து எலிமினேட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். நாம எலிமினேட் பண்ணோம், உங்களுக்கு சாய்ஸ் அது இல்ல, உங்களுக்கு அது ஃபார்ச்சுனேட்டா இல்லைன்னு எலிமினேட் பண்றப்போ உங்களுக்கு என்ன பண்ணுவீங்க, உங்களுக்கு எது வருங்கிறத நீங்க ஃபோக்கஸ் பண்ணி அதுல நீங்க எங்க ஃபோக்கஸ் பண்றீங்களோ அதுலதான் உங்களுக்கு டெவலப்மெண்ட் இருக்கு இல்லையா. நீங்க படிப்புல ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா படிப்புல டெவலப்மெண்ட் இருக்கு. புக் படிக்கிறதுல பண்ணீங்கன்னா நல்லா இங்கிலீஷ் வெக்காபுலரி இம்ப்ரூவ் ஆகும். இல்ல நீங்க யூடியூப் படிக்கிறது மட்டும் தான், யூடியூப் பாக்குறது மட்டும் தான் நீங்க ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா என்ன வரும், இன்னொரு பெரிய கண்ணாடி போட்டுக்கலாம், அதுதான் வரும். நல்லா சொன்னீங்க சார். நிறைய விஷயங்களுக்கு நாங்க பொறுமையா டைம் எடுத்து நல்லா விளக்கமா சொன்னீங்க சார். இதே போல மற்றொரு காணொலியில் சந்திப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். வணக்கம்.